பூமிக்கு அடியில் விளைய வேண்டிய கிழங்கு இந்த மாதிரி கொடியில் காய்ச்சி பார்த்துருக்கீங்களா? இதுக்கு பேர் காவல்லி கிழங்கு. காய் மாதிரி இப்படி கொடியில் காய்ச்சி தொங்கிறதுனால காவல்லி கிழங்குன்னு பேர். இது ஆனால் பூமிக்கு கீழேயுமே இருக்கும். பொதுவாக அந்த மற்ற கிழங்குகள்லாம் எப்படி பூமிக்கு அடியில் விளையுதோ அதே மாதிரி பூமிக்கு அடியிலையுமே இருக்கும். இந்த கிழங்குலேருந்து அப்படியே ஒரு கொடி மாதிரி வறந்து போகும். அந்த கொடி வெத்தலை இலை மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. அது மேலே போனதுக்கப்புறம் மரத்துக்கு மேலேயோ வேலி மேலேயோ பற்றி படரும். போனதுக்கப்புறம் அங்கே கொடி முழுக்க இது பூ பூக்காது, ஆனால் காயாக வைக்கும். இது வந்து தண்டோட மாற்று வடிவம் தான் அந்த மேலே காய்க்கிற அந்த கிழங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கும், நல்ல பெருசாக வரும். இது இன்னுமே பெருசாக வரும். பொதுவாக நம்ம வீட்டில் வருஷத்துக்கு ஒரு தடவை தை 1ஆம் தேதி வருஷத்துக்கு வருஷம் இந்த கிழங்கை அகழ்ந்து எடுத்துருவோம். பூமி கடியிலேருந்து இதை எடுத்துருவோம். இப்படி தான் இருக்கும், சிவப்பு நிறத்தில் இருக்கும். இந்த கொடியுமே முதல்ல முளைச்சி வெளில வரும்போது நல்லா சிவப்பு நிறத்தில் தான் இருக்கும். இதுலேருந்து வர அந்த கொடியும் சமைச்சு சாப்பிட்டா அவ்வளவு சுவையாக இருக்கும். இதை அதாவது சமைச்சு மிளகாத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு சமைச்சு சாப்பிடலாம், இல்லை நார்மலாக மற்ற கிழங்குகள் மாதிரியும் சமைச்சு சாப்பிடலாம். இது அந்த கொடியில் காய்ச்ச கிழங்குகள். இப்போ இந்த கிழங்குகள்லாம் இதான் காவலி கிழங்குன்னு அந்த கொடியில் காய்க்கிற கிழங்கு. இதை எடுத்து மண்ணில் ஒரு குழியை தோண்டி புதைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா அதுலேருந்து அது கொடி வளர்ந்து திரும்ப அந்த கிழங்கு அடியில் உள்ள கிழங்கு பெருத்துரும். மறுபடியும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மேலே நிறைய காய்ச்சிரும். அதை எடுத்து மறுபடியும் மண்ணில் புதைச்சி வைக்கலாம். நாம் மறந்த நம்மளோட பண்பாட்டில் நம்மளோட பாரம்பரியத்தில் இருந்த உணவு வகைகளில் இதுவும் ஒன்று. எத்தனை பேருக்கு